அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்புவது கஷ்டம். அதை மட்டும் நீங்கள் அந்த நம்பிக்கையை எழுந்து விடாதீர்கள். மற்றவங்க நம்மளை ஏதாவது ஒன்று இடக்குறவங்க பேசுவான். கேது செயல் இருப்பவர்களுக்கு மட்டும் அது நமக்கு காதில் விழும். குரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு அதை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. அதை பெருசாக மைண்டில் எடுத்துன்னு போகாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நண்பர்களுக்காக இருக்கட்டும் அல்லது உறவினர்களுக்காக இருக்கட்டும், நம்ம ஹார்ட்டால் திங்க் பண்ணாலும் மைண்டால் திங்க் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை ஒரு வேலையை செய்து விடாதீர்கள். இது கேது செயல் இருப்பவர்களுக்கு சில வேலை இன்ஜுரிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வாகனத்தால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கேது செயல் இருப்பவர்களுக்கு ரொம்ப வாகனத்தை ஹேண்டில் பண்ணச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இதற்கு அடுத்து கேது செயல் முடிஞ்சு சுக்கிரன் பார்த்துட்டோம். சூரிய செயல் இருப்பவர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் 2ஆம் வீட்டுக்குடையவன் சூரியன் கேது கடகராசிக்காரர்களுக்கு. அதனால சூரிய செயல் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் எதிர்பார்த்துட்டு போறவர்களுக்கு இந்த குருவினுடைய ஆசையினால் மேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி சூரிய செயல் இருப்பவர்களுக்கு குருவினுடைய ஆசையினால் வம்ச விருத்தி, வாழ்க்கை ஒரு அடுத்த நிலையை எடுத்து போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. மூன்றாவதாக இந்த சூரிய செயல் இருப்பவர்களுக்கு சூரியன் அரசியல்வாதியாக இருந்தால், ஆன்மீகவாதியாக இருந்தால், எஸ்பெஷலி மாசி மாதம் அல்லது சித்திரை மாதம், வைகாசி மாதம், இந்த 3 மாதங்களிலே அவர்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் வர்றதுக்கோ, அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் ஒரு பதவி கிடைப்பதற்கும் அல்லது எம்எல்ஏ ஆவதற்கும் எம்பி ஆவதற்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்தது அல்லது ஆன்மீகவாதிகளாக இருந்தால் அரசியல்வாதிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு, ஆன்மீகவாதிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு